தேவனால் பயன்படுத்தப்பட்ட பாத்திரம். அவர் இயேசு கிறிஸ்து. பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். யோவான் 3:30. தலைப்பு: சாட்சி பகரும் வாழ்வு. இன்றைய தேவ மனிதர் பர்னபா. மண்ணில் பிறந்தது, அறியப்படவில்லை. விண்ணில் சென்றது கிபி 61ஆம் ஆண்டு. ஊர் சாலமி. நாடு சீப்ரு தீவு. தரிசன பூமி சீப்ரு தீவு. உங்கள் வாழ்க்கையை குறித்து கீழ்கண்ட விதமாக சாட்சி கூற முடியுமா? நல்லவர், பரிசுத்த ஆவியால் நிறைந்தவர், விசுவாசத்தில் நிறைந்தவர், உதாரண குணமுள்ளவர். நாம் வாழ்வது எப்படியோ அப்படியே பிறரும் நம்மை பற்றி கூற முடியும். மேற்கூறிய வாசகங்கள் பர்னபாவை பற்றி கூறப்பட்டவையே. அப்போஸ்தலர்களாலே ஆறுதலின் மகன் என்று அழைக்கப்பட்ட பர்னபா தன்னை நாடி வந்த ஊழியர்களை மிகவும் உற்சாகப்படுத்தி உதவிகளை செய்கிறவராய் இருந்தார். ஆதரவில்லா ஏழைகளுக்கும் பஞ்சத்தில் அவதியுறும் சகோதரர்களுக்கும் உதவி செய்கிறவராக காணப்பட்டார். பர்னபா தனது நல்ல நடக்கையினாலும் விசுவாசத்தினாலும் பரிசுத்த ஆவியின் நிறைவினாலும் அநேகரை கிறிஸ்துவண்டை இழுத்து வந்தார். கிறிஸ்துவால் தரிசனம் பெற்று மனம் திரும்பிய சவுலை எருசலேமில் இருந்த அப்போஸ்தலர்களுக்கு அறிமுகம் செய்து வைத்ததும் பர்னபாவே. ஊழியர்களுக்கு நிதி திரட்டி கொடுக்கும் முக்கிய பொறுப்பை முழு உற்சாகமாக செய்தவர் இவர். மேலும் மார்க்கி என்பவரை ஊழியத்தில் உற்சாகப்படுத்தி வளர்த்தவரும் இவரே. முதல் அருட்பணியாளர்களாக பவுலுடன் இணைந்து ஊழியத்திற்கு புறப்பட்டார். சீப்ரு தீவில் இவர் செய்த பணிகளோ ஏராளம். ரோம் நகரில் கிறிஸ்தவர்கள் சித்திரவதை செய்யப்பட்ட போது விசுவாசிகள் சிதறுண்டு போக துவங்கினார்கள். அப்பொழுது அவர்களை தைரியப்படுத்தி விசுவாசத்தில் நிலைக்க செய்தார் பர்னபா. அதனால் யூதர்கள் இவர் மேல் ஆத்திரம் கொண்டனர். இறுதியாக அவர்களால் படுகொலை செய்யப்பட்டு இரத்த சாட்சியாக மரித்தார். அன்பரே, ஊழியர்களை தாங்குவதில் உங்களுடைய செயல்பாடு எவ்விதம் உள்ளது? வாழ்விலிருந்து வாழ்வுக்கு. இறைவனுக்காக எவ்வளவு செய்கிறாய் என்பதல்ல, அவர் எதிர்பார்ப்பதை செய்கிறாயா என்பதே முக்கியம் என்கிறது ஜீவ நீரோடை.